என்ன அப்படி தேடிங்கிறீங்க? ஏன் அவசரத்துல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. குழம்பு வைக்கிறது ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால டேஸ்டா வைக்கணும் இல்லையா? அதனால பாருங்க குழம்பு. இது கருவாடு. என்ன கருவாடு? இதா சுறா கருவா, பால் சுறா. பால் சுறா. ஒரு பக்கம் தண்ணி வச்சிருக்கிறேன் கருவாடு கருவாட்டுக்கு, ஒரு பக்கம் வந்து மசாலா இதெல்லாம் வணங்குது. இப்போ வந்து ஒரு தக்காளி அரைச்சி இதில் ஊற்றிடணும். அப்போதான் கருவாட்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அப்படியே தக்காளி போட்டிங்களாட்டு இருக்கு. தக்காளியும் போட்டு வதக்கிட்டு ஒன்று எடுத்து மிக்சியில் அடித்து ஊற்றிக்கணும். ஏன் அப்படியே? அப்போ தான் வந்து அது குழம்பு கெட்டியாக வரும். இப்போ வந்து தண்ணி கொதிக்குது, கருவாடு போட்டுக்குவோம். ஒரு பக்கம் மசாலா வணங்குது, கருவாட்டு ஒரு பக்கம் கருவாடு சுடு தண்ணியில கொதிக்குது. போடுறேன். அது கொதிக்க தண்ணி எடுத்து டக்குன்னு போற வைக்கணும். இது சரியா போச்சு நான் தெரியல. இதுல இருந்து உள்ள வரல கண்டுபிடிங்க. என்ன வருது? பாம்பாயில் ஓட்டுறாங்க, அது கட் பண்ணிக்கோ. இல்லை இல்லை எண்ணெயிலேருந்து போடுது. இல்லை கோல்டுக்கு எண்ணெய் அப்படி ஹீட் ஆகிடும். கல்லெண்ணெய் கூட அப்படி இருக்கும். கல்லெண்ணெய் கூட ஏன் பாமாயிட்டுனா என்ன அவங்க என்ன புத்தம் எடுத்துருவாங்க. பட்டை போட்டு கலையில் ஒரு மாதிரி இல்லை பட்டை போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம், அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். அது வாய்ஸ் ஓவர் தனியாக கொடுத்துருங்க சார். சார் இதுமாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்க வைக்கணும். ஏன் இதே ஊற்றி தண்ணி பண்ணிக்கலாம். ஸ்டாண்ட் இல்லையே. ஹெச்ஆர் நோண்டலாம். நீ உள்ள வரணுமா? ஹெச்ஆர் நோண்ட் இருக்கு. அதான் நோண்டுங்க தானே. அதான் யாரும் பார்த்து நிற்க முடியாது. ஓடிடுங்க. கிட்ட இதுக்கே அவனுக்கா அக்கா இங்கே நோண்டுங்க. பூண்டு முன்னாடியே நச்சுக்கலாம், வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் நச்சுக்கலாம். ஆனால் நச்சுக்கி தான் போடணும். ஹெச்ஆர் என்ன தனியாக நிற்கிறீங்க? உங்கள் பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்களே, எங்கே காணோம்? எங்க நீங்க எங்க தூக்கி போட்டீங்களா? ஏங்க உங்களுக்கு இந்த நிலைமை? தள்ளி விட்டாங்க. கையை குடுறா, கையை குடுறா. ஐயோ நான் பார்த்து வந்துட்டே இருக்காராம்மா. திருச்சி மாதிரி தான் இருங்க சார். அக்கா என்ன போட்டிருக்காங்க சார்? கருவேப்பிலை வேணும்னு சொல்றியா? சாரிடா. எப்பா சாமி. இது வந்துடுச்சு. சார் கொஞ்சம் ஓல்டு கருவேப்பிலை யூஸ் பண்ணி. ஏன் நல்லா இருக்கு கருவேப்பிலையே இல்லையா? குளிருக்கு நல்லா விரைச்சின்னு நிற்கிது அது. குளிருக்கு நம்மளே விரைச்சிக்கிறோம். அது வரைக்கும் இருக்குமா? சரி மேலே சரி கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிருக்கு. கொஞ்சம் தக்காளி பாருங்க அப்படியே போடு, கலக்கிக்கலாம். சரி பார்க்குறீங்களா?
ஏன் சார் ரொம்ப கஷ்டமாக செய்கிறீங்களா? அவ்வளோ மூஞ்சி சோகத்தில் வச்சு செஞ்சுருக்கிறீங்க. கொஞ்சம் திருச்சின்னா பண்ணுங்க, நாங்களாம் சாப்பிடணும். சாப்பிடுங்க. நீ சாப்பிடக்கூடாதுன்னு தான் நான் சோகமாக்குறேன். ஐயோ ஐயோ, இது எனக்கு நல்லா வேணுமே. நான் கருவாடு குழம்பு இது நல்லா வேணும். உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு தான் நான் செய்கிறேன். பத்தியாக்கா, அதனால தான் முடிஞ்சுது. உங்களுடைய ரிப்ளை எதுவுமே இல்லையா? சொல்லிடுறீங்க. இப்படி குண்டக மண்டைக்கு பெருசாக என்ன தான் பண்ணுறது? ஏன்னா இது டேஸ்ட்டாக செய்வேன். அது நான் மட்டும் தான் சாப்பிடணும். உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா? எனக்கே பத்தாது. அசிஸ்டன்ட் என்ன கொடுத்தாங்க? இந்த ஆனால் இது அப்படியே போடுமா? வாய்க்கு அப்படியே போட்டு இந்த மிக்சியில் ஒரு தக்காளி போட்டு அரைங்க. ஆனால் அப்போ தான் வந்து அது வந்து குழம்பு எட்டே வரும். சரிம்மா, கட் பண்ணிக்க. இது வந்து சுடுதண்ணியில் நல்லா அந்த மண் அழுக்கு எல்லாம் போகிறதுக்கு சுத்தலில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலா இது எடுத்து கட் ஆயிடுச்சு. ரம்யா ஃபோன் ஏய் ஸ்டாண்டா? ஏன் ஸ்டாண்ட் வச்சுட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம். வச்சரை என்ன பிளான் பண்ணோம் நம்ம? ஆமாம் ஆமாம். என்ன பண்ணுறீங்க? பொங்கல் கழிஞ்சு நம்ம என்னென்ன பிளான் போட்டோம்? சாம்பார் தூள் போட்டுக்கலாம். அசிஸ்டன்ட் எங்கள் ஆளே காணோம். அசிஸ்டன்ட் எடுத்துற வேலை இல்லையா? அவங்கெல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பின்னாடி யாரும் நிற்கிறாங்க சார்? பிஸி எங்கே போயிருந்தாங்க தெரியல. உங்களை பற்றியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கு. காலையிலையும் கலக்கலாக தான் வருங்க நீங்கள். டொமேட்டோ ஊற்றலையா? ஊற்றியாச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட்லாம் அதுதான் அசிஸ்டன்ட் எப்பயும் கூடயே இருக்கணுன்றது. சைடு கேப்பில் போயிட்டு வந்து என்னென்ன போட்டோன்றது தெரியாது. ஐயோ எம்மா, கருவாடு குழம்பு மீன் குழம்பு ஆயிட்டு இன்னைக்கு. செத்து போன கருவாடு உயிரே வந்துட்டு அக்கா இருந்திருந்தா. போதும் போதும். இன்னும் வேடி எப்படி தர்றது? போதுன்றீங்க இப்பவே? பழைய காமெடி. அவன் ஏன் பழைய காமெடி பண்ணிட்டு இருக்கிறான்? இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு மட்டும்தானே உப்பு? ஆமாம், கருவாட்டில் உப்பு இருக்கும். ஆமாம், கருவாட்டில் உப்பு இருக்குமா சார் எப்பவுமே? ஆமாம், அதுதான் சுத்தண்ணி போட்டு எடுத்துறாங்கல்ல. கொஞ்சம் உப்பு பாதி போயிடும். அப்போ மீதி இன்னும் இருக்கும். அது குழம்புக்கு டேஸ்ட் வந்துடும். இப்போ இன்னும் அதில் வேற என்னென்ன போடணும்? அவ்வளோதான். இது வந்து கொதிக்க விடலாம். இது என்ன கருவாடு? கொஞ்சம் புளி ஊற்றணும். ஹெச்ஆர் இது என்ன கருவாடு? ஓயாம அவனும் சொல்லிட்டு இருப்பாங்க. பால் இருக்கான்னு கேட்குறேன். பால் எடுத்து கொடுங்க, நான் டீ போடணும். நான் ஏதோ அது வந்து பேர் வச்சுருக்காங்க பாசுரன்னு. இவங்க பாலே கேட்குறாங்களே, நான் எப்படிதான் வந்து இவங்களுக்கெல்லாம் சமாளிக்கிறது? நான் எச்ஆரா இருக்கிறதுக்கு எங்காவது ஓடிடலாம் மாட்டேங்குது இவங்ககிட்டலாம் இருக்குது. புளி கரைச்சி ஊற்றலாம். ஹெச்ஆர் மொழி எடுக்கிறேன். ஏன் அந்த மொழி முழிக்கிறீங்க? இதில் தான் எடுத்துருந்தேன். இப்போ அதில் எடுக்கிறேன். நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணுவேன். கொதிக்கட்டும். அப்படியே பார்க்கலாம். நல்லா தனியாக எடுத்துக்கிறேன். உனக்கு தனியாக எடுத்துக்கிறேன். ஹெச்ஆர் தனியாக எடுத்துக்கிறேன். நல்லா சொன்னேனே, ஒரே கார்டு சாப்பிட்டா. ஹெச்ஆர் வாசனை தாங்க முடியல. கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் பார்க்க ஊற்றுங்களேன். கொஞ்சோன்னு ஊற்றுங்க டீச்சர். கொஞ்சம் சொல்ல தாங்க.